ஓம் ஸ்ரீ ஸ்ரீயே நமக. இப்படியும் 108 முறை சொல்லலாம். 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு தூப தீப ஆராதனை பண்ணிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தோர பூஜை பண்ணிட்டு குங்குமத்துல வந்து சர்வ மங்கள மாங்கல்யே சிதே சர்வாத சாதிகே. தோரத்துக்கு வேற மந்திரம் இருக்கு, ஆனா புதுசா எடுக்கிறவளுக்கு சொல்றேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிதே சர்வாத சாதிகே கருணை கிரமஹே கௌரி நாராயண நமஸ்துதே. தோரத்து மேல குங்குமத்தால ஒரு அட்சதையால பூவாலை அர்ச்சனை பண்ணிட்டு அந்த தோரத்தை வந்து உங்க ஆத்துக்காரை விட்டு வலது கையால கட்டிக்கோங்க, வலது கையில கட்டிக்கோங்க. இப்படி இப்படி பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் எல்லா சுமங்களையும் கூப்பிட்டு, இல்ல மத்தியானமே கூட எல்லா சுமங்களையும் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கலாம். வெத்தலை பாக்கு உங்க சக்திக்கு தகுந்தாம பிளவுஸ் பிட்டு தான் கொடுக்கணும், புடவை தான் கொடுக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே. 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 மஞ்சள் கொம்பு, விரல் மஞ்சளோ குண்டு மஞ்சளோ உங்க சௌகரியம், மஞ்சள் கொம்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம் இல்ல 2 வாழைப்பழம். எத்தனை பேருக்கு வேணா கொடுக்கலாம், 9 பேருக்கு மேல எத்தனை பேருக்கு வேணா கொடுக்கணும் தாம்பூலம். ஆமா, 9 கீழே வேண்டாம், 9 பேருக்கு மேல கூப்பிட்டு கொடுங்கோ. கொடுத்துட்டு மறுநாள் தான் நாங்கெல்லாம் சுவாமி எடுத்து உள்ள வைப்போம். இப்போ வியாழக்கிழமை அழைச்சா சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அழைச்சா ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் நாள். அது அவாவா சௌகரியம். நாங்க சனிக்கிழமை அன்னைக்கு கலந்த சாதம் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி 9:30 மணிக்கு மேல போய் ராவம்மா அத்தகாரின்ட்டுக்கு தெலுங்குல பாட்டு பாடுவோம். தமிழ்ல போயிட்டு வாவம்மா மாமியார் வீட்டுக்கு. நீங்க ஒரு 4 வார்த்தை வாய் விட்டு படிங்க, வாய் விட்டு. ஆமா, வாய் விட்டு சொல்லிட்டு ஒரு பக்கெட்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், பூஜை ரூம்ல ஒரு 2 கைப்பிடி அரிசியை போட்டு ரெடியா அந்த பக்கெட்டை அலம்பி வாசனை அதாவது சாம்பிராணி எல்லாம் காட்டி ரெடியா மூடி வச்சிருவேன். அம்பால 3 முறை வெத்தையில வச்சு இப்படி இப்படி நகர்த்தணும், வடக்கு பக்கம் நகர்த்திட்டு அம்பால வந்து அந்த கலசத்தை தேங்காவை எடுத்து நெஞ்சில ஒத்திட்டு கீழே தட்டுல வச்சு திருப்பி எல்லாம் எடுத்து வந்து செட்டா ஒரு பக்கெட் வச்சிருப்பேன். அந்த பக்கெட்ல அரிசியை போட்டிருப்பேன். அந்த அரிசிக்கு மேல அம்பால வச்சு அந்த பக்கெட்டை மூடக்கூடாது, பூவெல்லாம் எடுத்துலாம் 8 நாள் நாங்க வைப்போம் தேங்காவை. அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தேங்காய் உடைப்போம். அது வரைக்கும் அம்பாள் அந்த பக்கெட்லயே இருப்பா. உங்க சௌகரியம் எப்படியோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் உடைச்சு நாங்க குழம்பு ரசத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட மாட்டோம். ஒண்ணு பாயசம் பண்ணுவோம், இல்லைன்னா தேங்காய் பருப்பி பண்ணுவோம், இல்லைன்னா வெல்லம் போட்டு பூர்ணமா கலருவோம். அப்படியே உங்களால எதுவும் முடியலையா, அழகா உடைச்சி வெள்ளத்தை வச்சு கட் பண்ணி நல்லா சாப்பிட்டு. தேங்காய் வந்து சமையல் உப்பு காரத்தோட சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அம்பாள் தேங்காய்.